12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 7ஆம் கணக்கு பார்க்கலாம். v of x, y சமம் e பவர் x பெருக்கல் x cos y மைனஸ் y sin y எனில் டோ ஸ்கொயர் v பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் v பை டோ y ஸ்கொயர் சமம் 0 என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது v of x, y என்பது e பவர் x பெருக்கல் x cos y மைனஸ் y sin y ஆகும். டோ v பை டோ எக்ஸ் எக்ஸை பொறுத்த வகையிட முதல்ல கணக்கிடலாம். யூவியை பயன்படுத்துகிறோம். யூவியை பயன்படுத்தும் பொழுது யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷு யூ இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு யூவியின் வகையீடானது யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷு. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வகைப்படுத்தும் பொழுது வி யூ டேஷு எக்ஸ் காஸ் ஒய்க்கு ஒரு யூவியை பயன்படுத்திட்டோம்னா எக்ஸ் அப்படியே வச்சுட்டு காஸ் ஒய்யை பண்ணிட்டோம்னா 0 ஆகிடும். ப்ளஸ் காஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பானது 1. மைனஸ் ஒய் சைன் ஒய் என்பது மாறிலி மதிப்பு 0 ஆகிடும். யூ வி டேஷ் கொடுத்தாச்சு. ப்ளஸ் வி யூ டேஷ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய். இ பவர் எக்ஸின் வகையீடானது இ பவர் எக்ஸே தான். இ பவர் எக்ஸை 2 உறுப்புகளுக்கு பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது பிராக்கெட்டில் முதல் ஒன்றில் காஸ் ஒய் இருக்குது, அடுத்த ஒன்றில் ஒரு எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய்ங்கிறது மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு. இது டோ வி பை டோ எக்ஸு. அடுத்து டோ வி பை டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கணக்கிடலாம். டோ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ வி பை டோ எக்ஸ்ன்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். டோ பை டோ எக்ஸு பெருக்கல் டோ வி பை டோ எக்ஸின் மதிப்புகளை எடுத்து எழுதும் பொழுது இ பவர் எக்ஸ் பெருக்கல் காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் மதிப்புகளை எடுத்து எழுதிடுறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸை பொறுத்த வகையீட்டில் காஸ் ஒய் மாறிலி 0 ஆகிடும். அடுத்த ஒன்றில் எக்ஸுக்கு வகையீடு 1 பெருக்கல் காஸ் ஒய் ஒய் சைன் ஒய்ங்கிறது மாறிலி 0 ஆகிடும். யூ வி டேஷு கொடுத்தாச்சு. ப்ளஸ் வி யூ டேஷ் வியின் மதிப்பு காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் வி சைன் ஒய். வி யூ டேஷ் இ பவர் எக்ஸின் வகையீடு இ பவர் எக்ஸே தான். இரண்டுலையும் இ பவர் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது முதல் பிராக்கெட்டில் காஸ் ஒய் இருக்குது, இரண்டாவது பிராக்கெட்டில் ஒரு ப்ளஸ் காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் என அமைகிறது. இ பவர் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய் எனும் பொழுது மதிப்பானது 2 காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் என்பது டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு ஆகும். இதை சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். அடுத்து இரண்டாவது சமன்பாடு கணக்கிடணும்னா டோ வி பை டோ ஒய் முதல்ல ஒய்யை பொறுத்த வகையீடு கணக்கிடுறோம். இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான். ஒய்யை பொறுத்த வகையீடுங்கிறப்ப எக்ஸ் மாறிலி எப்படியே இருக்கும். காஸ் எக்ஸின் வகையீடானது மைனஸ் சைன் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய்க்கு யூவியை பயன்படுத்தும் பொழுது மைனஸ் குறி வேணால் பொதுவாக வெளியில் அப்படியே இருக்கட்டும். ஒய் பெருக்கல் சைன் ஒய்யின் வகையீடானது காஸ் ஒய் சைன் ஒய்யின் வகையீடு காஸ் ஒய் மைனஸ் குறி அப்படியே வச்சுட்டு என்ன கொடுக்குறப்ப ஒய் காஸ் ஒய் சைன் ஒய்யை வகைப்படுத்திட்டோம். ப்ளஸ்ஸு வி யூ டேஷ் சைன் ஒய் பெருக்கல் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 ரெண்டுக்குமே இது பொதுவாக அமைஞ்சிருக்குது. யூ வி டேஷ் எழுதியாச்சு. அடுத்து வி யூ டேஷ் எனும் பொழுது வியின் மதிப்பு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் அப்படியே எழுதிடலாம். எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய். இ பவர் எக்ஸு ஒய்யை பொறுத்த வகையீடு என்பதனால இ பவர் எக்ஸ் மாறிலியாக அமையும். வகையீட்டு மதிப்பு 0. எனவே டோ வி பை டோ எக்ஸின் மதிப்பு இ பவர் எக்ஸு பெருக்கல் மைனஸ் எக்ஸு சைன் ஒய் மைனஸ் ஒய் காஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 1 பெருக்கல் சைன் ஒய் எனும் பொழுது சைன் ஒய் ஆகும். டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் கணக்கிடுறோம்னா டோ பை டோ ஒய் பெருக்கல் டோ வி பை டோ ஒய் கணக்கிடலாம். டோ பை டோ ஒய் பெருக்கல் டோ வி பை டோ ஒய்யின் மதிப்பை எடுத்து எழுதிடலாம். இ பவர் எக்ஸு பெருக்கல் மைனஸ் எக்ஸு சைன் ஒய் மைனஸ் ஒய் காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் என இந்த மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். ஒய்யை பொறுத்த வகையீடு இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதிடலாம். யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் பயன்படுத்துகிறோம். வி டேஷ் எனும் பொழுது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மைனஸ் எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கும். சைன் ஒய்யின் வகையீடு காஸ் ஒய். அடுத்து சைன் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா 0 ஆகிடும். இரண்டாவது உறுப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸ் குறி இருக்குது. ஒய் காஸ் ஒய்யை வகைப்படுத்திட்டோம்னா பிராக்கெட்டில் ஒய் காஸ் ஒய்யின் வகையீடானது மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் வி யூ டேஷ் காஸ் ஒய் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம்.
அடுத்த உறுப்பு sin yன் வகையீடானது cos y ஆகும். sin yன் வகையீடு cos y. இனி e பவர் x மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் சைன் ஒய் அடுத்து ப்ளஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய் ப்ராக்கெட்டில் வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் காஸ் ஒய் அது இல்லாமல் ஒரு மைனஸ் காஸ் ஒய்னு இருக்குது. இதனுடைய கூடுதல் இ பவர் எக்ஸு ஒரு மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் ஒய் மைனஸ் காஸ் ஒய் எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 2 காஸ் ஒய் ஆகும். இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கிறோம். இது டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயரின் மதிப்பு ஆகும். இவற்றின் கூடுதலானது 0 என காட்ட வேண்டும். அப்போ 1 மற்றும் 2 கூட்டிக்கலாம். 1 + 2 எனும் பொழுது இடதுபுறம் டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் ஆகும். வலதுபுற மதிப்பில் இ பவர் எக்ஸ் ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோம். சமன்பாடு 1ல் என்ன மதிப்பு இருக்குதுன்னா 2 காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் என அமைந்துள்ளது. இரண்டாவது சமன்பாட்டிலையும் இ பவர் எக்ஸை வெளியில் எடுக்க போக ப்ராக்கெட்டில் பார்த்துட்டோம்னா மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் ஒய் மைனஸ் 2 காஸ் ஒய் என அமைந்துள்ளது. ப்ளஸ் 2 காஸ் ஒய் மைனஸ் 2 காஸ் ஒய் 0 எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் ஒய் அனைத்து உறுப்புகளும் 0 இ பவர் எக்ஸ் பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகும். தேர்ஃபோர் டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் சமம் 0 என்பது நிரூபிக்கப்பட்டது.